கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் பகிரக்கூடிய எல்லாமே நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ முடிவு உங்களோடது தான், இறுதி முடிவு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஐஓ, அதாவது கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக எல்லாருக்கும் மதிய வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிவு உங்களோட தான், இறுதியானது. நான் ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிருக்குது அப்படின்றதுக்கான எப்படி ஆகிருக்கு, என்ன ரீசனால் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும்தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். ஓகே, முடிவு உங்களோடது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் IOLCP. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. ஸோ இது நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 160-170 ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஸ்டாக்கை. ஓகே, நான் வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். ஏன்னா வீக்லி சார்ட் வச்சா தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ஓவர் வியூவாக நம்மளால் பார்க்க முடியுன்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. பட் ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லை, ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வரல. ஸோ உங்களுக்கு ஆனால் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிடுவோம். டெய்லியில் உங்களுக்கு ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுத்து அகைன் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரீடெஸ்ட்டும் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹை. இந்த ஹைக்கு மேலே தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹைக் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஹைக்கு மேலே இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, லாஸ்ட் ஒரு 2 days பாருங்களேன், பேரிஷ் கேண்டில். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு கொடுக்கும்போதே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இங்கேருந்து ஒரு மைனர் ட்ரெண்ட் ஒன்று பாஸ் ஆகுது, போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே என்ன இருக்குது, ஸோ கீழே இன்றைக்கி ஒரு 4% உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா, இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, இது மேலே அப்படியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை அப்படின்னாலும் ஒரு வேளை இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 315 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு க்ளோஸ் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிருக்கேன். இப்படி பார்த்துக்கிட்டு ஒரு வேளை கீழே வந்தாலும் கூட நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் அதாவது 315 போல் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பிரேக் அவுட்டாக இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு வேளை கீழே வந்தாலும் கூட இங்கே இருக்குது, இதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பிரேக் அவுட்டில் இருக்குது. இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்லாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் இருக்குது. 176. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் 142, செகண்ட் டார்கெட் இன்னும் கொஞ்சம் அதோட ஆல் டைம் ஹை இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட்டு ஒரு ஹை இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள். இந்த ஹை 159, செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஸோ முடிவு உங்களோட தான், இறுதியானது. நான் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு எப்படிலாம் ஆகிருக்கு, பிரேக் அவுட்னா அது என்னென்ன ரீசனால் நம்ம இதை பிரேக் அவுட்னு நம்ம சொல்கிறோம், அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசனை தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நம்ம GMDC. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேலியில் இருந்துட்டு உங்களுக்கு
டவுன் சைடில் வந்துட்டு அதுக்கும் ரெக்கவர் ஆகிட்டு இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நான் வீக்லியில் வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடுறேன். உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாஸ்ட்டு இந்த 2 ஹையையும் வீக்லியில் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் கிடைக்கும். இது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ட்ரா பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதுதான். ஸோ இதுக்கு இடையில் உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக்காக மேலே போகும், கீழே வரலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கான ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், அதாவது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இப்போ கரண்ட்டாக நம்ம எப்படி இருக்குது, இதை பிரேக் அவுட் ஆகிருக்கா இல்லை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ஸோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து இது ஆல் டைம் ஹை தானா. ஸோ டெய்லிக்கும் உங்களுக்கு வீக்லிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த விக்கு இல்லை பாடியில் வந்து வித்தியாசம் வரும். இல்லை, கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹை தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே உடச்சிட்டு இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, கீழே வந்துருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். மேபி பார்த்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இன்னும் ஹிட்டும் ஆகலை. ஸோ ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட விக்கு வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு, நேற்று கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேண்டிலில் நம்ம வந்து பிரேக் அவுட்னு உறுதியாக நம்ப முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 315 ஒரு 320 போல் நம்ம பார்க்கணும். இந்த ஸ்டாக் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்கனாலும் கூட தாராளமாக என்ன பண்ணலாம், இங்கே அதாவது 493 வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் இறங்கினாலும் இந்த 493 இதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நம்ம பிரேக் அவுட் அப்படின்றப்போ நம்ம இப்போவே கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி 315 போல் தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். 315 ஆர் 320க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லாமல் பாடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் சில கேண்டில்ஸ்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அதுல் ஆட்டோ. இந்த அதுல் ஆட்டோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம என்ன பேசியிருந்தோமோ அது எக்ஸாக்டாக நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு 11% இந்த ஸ்டாக் வந்து, அதாவது நம்மளோட டாப் கெய்னரில் இதுவும் இன்றைக்கி வரும். ஸோ 11% வந்து என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கோட ஓவர்லுக்கு பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இது புரியும், பட் பார்க்காம புதுசாக பார்க்குறவங்களுக்கு குழப்பம் இல்லையா. ஓகே, இதோட ஆல் டைம் ஹை 800. அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ஃபால். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு என்ன ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ட்ரேடாக அதாவது மேலே ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் உணர முடியும். இந்த ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே ஹிட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு ஜிக்ஸாக்காக மறுபடியும் மேலே போயிட்டு அகைன் அப்படியே போயிட்டு இங்கே வந்திருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கேயும் பாருங்கள். ஸோ இது வந்து 4வது டைம். ஸோ உடச்சி மேலே போயிடுச்சு. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது நம்ம இப்போ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட ஃபண்டமெண்டல் அதெல்லாம் நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டார்கெட்னா 671. அதையே நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்கிறோன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 671 அப்படின்றது நெக்ஸ்ட் இதோட ப்ரீவியஸ் ஹை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட் இருக்கும். எஸ்எல் நம்ம பார்க்கல இல்லையா. எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இப்போது பிரேக் அவுட் ஆகிருக்கு. எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே வரைக்கும் நம்ம கீழே இறங்கினா கூட அக்குமுலேட் பண்ணலாம். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வச்சு, அதாவது ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைன்
இங்கே வந்து அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கலாம். ஒருவேளை இறங்குச்சு அப்படின்னா அப்போ நம்ம எஸ்எல் என்ன பண்ணணும், இதுக்கு கீழே தான் வைக்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ப்ராப்பரான ஒரு பேரிஷ் கேண்டில் வரும்போது நம்ம எஸ்எல் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டார்கெட் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம எப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கெயில் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 243. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபால். ஸோ இந்த ஃபாலை முடிச்சுட்டு இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு இப்போ ட்ரிபிள் பாட்டம் வந்து நெக்லைன் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் பிரேக் ஆகலை. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு டபுள் பாட்டம் அடிச்சுட்டு மேலே போயிருக்கு. அகெயின் மறுபடியும் என்னாச்சு, உங்களுக்கு சைட்வேஸ் மாதிரி போயிட்டு ஆல் டைம் ஹைலேருந்து வர ஒரு ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதை உடைக்க முடியாமல் அங்கேருந்து இந்த ஸ்டாக் அப்படியே கீழே விழுந்திருக்கு. அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ லாஸ்ட்டாக 3 டைம்ஸ் அதோட கணக்கு, அதாவது இதோட பார்க்கும்போது மொத்தம் 5th டைம் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போது மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்லேயும் நம்ம வாங்கலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, வரேன். ஸோ ட்ரிபிள் பாட்டம் இது ட்ரிபிள் பாட்டத்தோட நெக்லைன். ஸோ இன்றைக்கி ப்ராப்பரான பிரேக் அவுட் வராது. பட் இருந்தாலும் பிரேக் அவுட் இன்றைக்கி வரலாம், இல்லை வராமையும் போகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த நெக்லைனை பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ இதை வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்று, இந்த சப்போர்ட்டில் வாங்கினவங்க பிரச்சனை இல்லை, தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த மைனர் ட்ரெண்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, இதையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணி இன்னும் ஒரு ஹெல்த்தியான கேண்டில் இன்னும் வரலை, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வரலை. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட்டும் நம்ம எப்போ கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெக்லைன் பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை பிரேக் அவுட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுத்துங்கன்னா இந்த 202 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜேபிஎம் ஆட்டோ. இந்த ஜேபிஎம் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1194. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, உங்களுக்கு கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாக நல்ல ஃபால் இருந்து இந்த ஸ்டாக் இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு இதோட லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனர் ட்ரெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்க முடியாமல் அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அகைன் மறுபடியும் வந்து என்ன இருக்குன்னா ஸோ இங்கே மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 டைம். ஸோ இது வந்து இதோட ப்ரீவியஸ் அதாவது இந்த லோவில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதோட சேர்த்து இதோட 3வது டைம். ஓகே, இதை வந்து இப்போ என்ன இருக்குன்னா உடச்சிருக்கு. பட் இன்னும் ப்ராப்பராக என்ன பண்ணல, பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை பிரேக் அவுட் அப்படின்னா நம்ம எப்போ எடுக்கலாம், அதாவது பிரேக் அவுட்னு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். அப்படி பிரிண்ட் ஆனால் இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அகெயின் மறுநாள் என்னாச்சு, ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ அது மாதிரியும் இங்கேயும் நடக்கலாம் மேபி. ஸோ நம்ம பிரேக் அவுட் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே கேண்டில் வரட்டும். அப்படி வரும்போது நம்ம பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்போர்ட், இதுதான் ப்ராப்பரான சப்போர்ட். ஆமாம், உங்களுக்கு இந்த 590 அப்படின்றது எஸ்எல்லாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்றதுனால.
ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதுக்கு மேலே எடுக்கும்போது ஒரு ஸ்மால் என்ன சொல்கிறது டார்கெட் கிடைக்கும் 741. செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் என்ன ஆகும் உங்களுக்கு 813 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கலாம் ஒன்று இல்லை அப்படின்னாலும். ஸோ இந்த ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த எந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகுதோ இல்லையோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதனால் நம்ம இதையே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 881 அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஏன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்னு நம்ம பார்த்துட்டோம், எஸ்எல் பார்த்துட்டோம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாம்ஸ். இந்த டாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம என்ன எக்ஸாக்டாக அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது நடந்திருக்கு. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3000 இந்த ரேஞ்ச் இருக்கும். அதாவது 3000 அப்படின்றது உங்களுக்கு ஆமாம் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ரொம்பலாம் விழுகலைங்க, சும்மா ஸ்லைட்லி. ஏன்னா இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக், ஃபண்டமெண்டலி வெரி வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் அப்படின்றதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் விழுகலை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ட்ராப் பண்ணலை, ட்ராப் பண்ணிடுவோமா? ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ட்ராப் பண்ணுறேன். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், நெக்ஸ்ட்டு ரைட் ஷோல்டர். அதை கொஞ்சம் கிளியராக சரி பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இது வந்து இப்படி வரணும். ஒரு நிமிஷம் இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ட்ராப் பண்ணுவோம். ஏன்னா பிகினர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிகினர் வந்து இது புரியாமல் போயிடும் இல்லையா. இது வந்து லெஃப்ட் ஷோல்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டு, நெக்ஸ்ட்டு ரைட் ஷோல்டர். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரியும் இல்லையா. சரி, நெக்லைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மிடில் இருக்கிறது ஹெட்டு, ஸோ மிடில் இருக்கிறது தான் கழுத்து இல்லைங்களா, இது நெக்கு. இப்போது இதை வந்து பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணால் மட்டும்தான் என்ன பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேரிஷ் காண்டில் ஒரு நல்ல ஒரு 5% மேலே போயிட்டு உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷனோடு இருந்துச்சு. ஸோ அந்த ரிஜெக்ஷன் இருந்ததுனால தான் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட்டுக்கு இந்த நெக்லைனில் வந்து உங்களுக்கு நேற்று சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகுது பாருங்கள். ஸோ ரெட் கேண்டிலாகவே இருந்தாலும் பையர்ஸ் இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு அதாவது இந்த நெக் லைன் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இதை நம்ம பிரேக் அவுட் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஜோனை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அவுட்னு தாராளமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இந்த ரீசன்னால தான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு டூ டைம்ஸ் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இது ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ தேர்ட் டைமும் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மொமெண்டமை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு டார்கெட்டே. ஸோ ஒரே ஒரு டார்கெட் தான் அது. ஆனால் சம்டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு 3-4% போதும், ஒரு 5% 6% போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஆல் டைம் ஹை வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய டார்கெட்டை பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டுன்றதை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த வீடியோவில்
ஒரு சில ஸ்டாக்குலாம் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அப்புறம் நம்ம ஒரு நீங்கள் கேட்ட ஸ்டாக் வந்து என்னால் இன்றைக்கும் ஒரு சில ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ண முடியல. நாளைக்கு வீடியோ எவ்வளோ லென்த்தாக போனாலும் சரி, காலையில் மார்னிங் வீடியோவில் நம்ம உங்களை அந்த முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ஓல்டு ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்ட இதுக்கு முன்னாடி கேட்ட ஸ்டாக் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். அது 30 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இன்னும் அதிகமாக போனாலும் பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.